வெல்கம் டு சன்ஃபீஸ் லட்சம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரவல் பில் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி தகுந்த மாதிரி பெரிய வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வேறு எதுவும் காரம் சேர்க்க மாட்டேன். 2 தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிஞ்சி இலை வந்து தாளிக்கிறதுக்கு மீதி எல்லாமே வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ முந்திரி பருப்பு 2, சின்ன துண்டு கல்பாசி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு. பட்டையும் கிராம்பு நான் எடுத்து வச்சுருக்க அளவு தகுந்த மாதிரி போடுவோம். பட்டையோட கம்மியாக வந்து கிராம்பு போடணும். பெருஞ்சீரகம், பிரியாணி பவுடர். பிரியாணி செய்கிறப்ப எப்போயுமே நான் வந்து பிரியாணி பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன். இதுமாரி தான் அரைச்சி போடுவேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நம்மள்கிட்ட வீட்டில் உள்ள எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டாணி என்னது வந்து காஞ்ச பட்டாணியாக இருக்கிறதுனால நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ பிரிஞ்சி இலையை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கோங்க. 2 தக்காளி எடுத்து வச்சுருந்ததையும் போட்டுக்கோங்க. நான் அரைச்சி தான் ஊற்ற போகிறேன். இதில் வந்து பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டும் போட மறந்துட்டேன். ஸோ பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நைஸாக வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து குக்கரை வச்சுருங்க. காஞ்சோன்னே நம்ம வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம பிரியாணி தகுந்த மாதிரி கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சோன்னே பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள்னு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பு போடுங்க. உப்பு நிறைய இப்போ போட வேணாம். பாதி இது வந்து நம்ம பின்னாடி போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை வந்து வதக்குங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து பிரியாணி ரைஸ் போடல, நான் ரெகுலராக வைக்கிற ரைஸில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ நல்லா கழுவி வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா ஓரளவு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க காய்கறி, பட்டாணி எல்லாத்தையும் போட்டு நல்லா சேர்த்து வதக்குங்க. காய்கறி வந்து நல்லா வதக்குறப்பே கொஞ்சம் வந்து பாதி இதாகணும். அப்போ தான் நம்ம வந்து விடாமல் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மிக்ஸியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் இதில் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கண்டிப்பாக இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி, புதினா, இப்போ மீதி உப்பு எவ்வளோ தேவையோ நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து தண்ணியெலாம் ஆட் பண்ணணும். இப்போ எப்பயும் போல் தான் 1 கப் ரைஸுக்கு 3 கப்பு. இது வந்து நார்மல் ரைஸ்னால 3 கப்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களோட ரைஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி மூடி வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ வந்து அரிசி வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வடிகட்டி ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 3-4 விசில் விடுங்க. இல்லை டம்மில் இருக்குதுன்னா ஒரு 15 மினிட்ஸ் டம்மில் வச்சு இறக்கிடலாம். இறக்கி விட்டு நல்லா ஒரு தடவை ஓப்பன் பண்ணி விட்டு விசில்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா வந்து காய்கறி ரைஸ்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடியில் பாருங்கள் எதுவுமே பிடிக்கல, ஒட்டலை. ஸோ சூப்பரான வந்து வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.